இந்த இந்த செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு இப்போ இப்போ வரை ஒரு 23 நபர்கள் இணைஞ்சிருக்கோம். அ இன்னும் வருவாங்க. இணையட்டும். அடுத்தடுத்து நம்ம இந்த ப்ரோகிராம்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான சில டேட்டாஸ்லாம் நான் பின்னாடி குடுக்குறேன். அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது வந்து செந்தில் சாருக்கும், மகராஜ் சாருக்கும் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஃபோரத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப குடுத்தாங்க. லேட்டா தான் நான் எடுத்தேன். இருந்தாலும் ஓகே. ஏர்லியரா தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. இப்ப யார் வந்தாலும் இப்பவும் ஏர்லியர் தான். இந்த டெக்னாலஜில வந்து நம்ம ஏர்லியரா தான் இருக்கோம். இந்த நிறுவனத்திலயும் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்கோம். ஸோ, இந்த நிறுவனம் மூலமா நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்டாவர்ஸ், ஏஐ, கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இன்னைக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே. இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருந்துட்டு இருக்கும். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்கோம் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். அடுத்து நம்ம குழந்தைங்கள ஒரு நல்ல கல்வி குடுக்கணும். நம்ம வாழ்றதுக்கு சின்னதா ஒரு வீடு. நமக்கு தேவைக்கு தகுந்த மாரி ஒரு வீடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அத்தியாவசியமா மாறிட்டு இருக்குது. அது போக நம்ம ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். ஒரு பிற்காலத்துல நம்ம ஒரு வாழ்க்கை வந்து நல்லபடியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா வாழணும் அப்படிங்கிற இது எல்லாமே நம்மளோட கனவா இருக்குது. ஆனா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த கனவெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். இஎஸ்பிஐ அப்படின்னு இந்த ஒரு 4 இதா பிரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அப்படிங்கிறது நம்ம தினமும் காலையிலேருந்து ஒரு 9 டூ 5 ஜாப். 5, 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்றோம் அப்படின்னா, என்ன வருமானமா இருந்துற போகுது? அது நம்ம டெய்லி லைஃப்ப வந்து நம்ம ரொட்டீனா வாழ்றதுக்கு உண்டான வருமானம் இருக்கும். அதுக்குமே இப்போ வந்து ரொம்ப கேள்விக்குறியா போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது, தொழில் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் திருப்பூர்ல இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் அப்படின்றது வந்து, இன்னைக்கு இப்போ நெறைய கம்பெனிஸ்ல வந்து ஆ நெறைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அது போக இந்த திருப்பூர்ல எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஏஐ வந்து வந்துருச்சு. ஒரு கட்டிங் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கே இந்த வேலை கிடைக்கல அப்படின்ற இடத்த வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஏஐயோட டெக்னாலஜி. ஏஐ அண்டு அ இதுலருந்து. எம்ப்ளாயி அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் நம்ம லைஃப் வாழ முடியும். நம்ம உணவு சாப்பிட முடியும். அந்த உணவு சாப்பிடுறதுக்கு உண்டான வழியே இப்ப கிடைக்காத அளவுக்கு போயிட்டு இருக்கு. 2வது செல்ஃப் எம்ப்ளாய்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப நம்மளே ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா, நான் தான் ஓனர், நான் தான் லேபர். இப்ப நான் எப்போ வேணாலும் இதுல ஒரு டைம் கிடைக்கும் நமக்கு. நான் எப்போ வேணாலும் கடைய ஓப்பன் பண்ணலாம், குளோஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கம்பெனி ரன் பண்றேன் அப்படின்னா, சிங்கிளா ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் பண்றேன்னா, அதுக்கு நான் தான் இது. அப்போ இதுலயும் கிட்டத்தட்ட எம்ப்ளாயி மாரி தான் அதுல நம்ம இன்கம் இருக்கும். பிசினஸ் ஓனர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும். அந்த ஃபேக்டரியில வந்து 100, 1000 நபர்கள் வேலை பார்ப்பாங்க. அந்த நபர்கள் மூலமா அவருக்கு ஒரு ரெவென்யூ வந்துட்டு இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு இதா கிடைக்கும் அவருக்கு. அதே மாரி இன்வெஸ்டர் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாரி நம்மள வச்சு ஒரு வேலைய வாங்கி, ஒரு எம்ப்ளாயி மூலமா ஒரு வேலைய வாங்குறாரு. வாங்கிட்டு அவரு நல்ல ஒரு இன்கம்ம கிரியேட் பண்ணி, பணத்த வச்சு பணம் சம்பாரிக்கிற வேலைய அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளோட கேள்விக்குறி. இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா, இந்த 2வது ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 75% நபர்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பணக்காரர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க யாரு? அப்படின்னா தொழில் பண்றவங்க தான். அதுல 15 சதவீதங்கள் வந்து அ ஒரு 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 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இது இது இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பாருங்க, இந்த மாரி ஒவ்வொரு இதாத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேலைக்கு போனவங்க பெருசா சம்பாதிச்சதா இல்ல. அதுல பாருங்க லாஸ்ட்ல உள்ளது 0ல இருக்கும். அதே மாரி ஒரு கேம் விளையாடுறவங்க, ஒரு அத்லெட்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அவங்க மூலமா 3% தான் இந்த மாரி வருமானத்த ஈட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நெறைய அது போக சாரி 7% 3% ஆர்டிஸ்ட் திரையுலகினர் அந்த மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம லைஃப்ல இருக்கோம். அப்ப நம்ம எங்க இருக்கோம்? இப்படி இருந்தா நம்மளோட வருமானத்த எப்படி நம்ம ஈட்ட முடியும்? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இப்ப தொழில் புரட்சி. கிட்டத்தட்ட 1780லேருந்து இன்னைக்கு 2026ல நம்ம இருக்கோம். எப்படி இதுக்குண்டான வளர்ச்சிகள் வளர்ந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு புரொடக்ஷன் பண்றாங்க. என்ன புரொடக்ஷன் அப்படின்னா, ஒரு மெஷினரி உருவாக்குறாங்க. அதுலேருந்து மாஸ் புரொடக்ஷன் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆயிருக்கு.
1900 வரையும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகி போகிறதுக்கு 1.0 அதுலேருந்து 5.0 வரையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இடைப்பட்ட காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. அப்போ 2020லேருந்து 26 அப்படிங்கிறது 6 வருஷத்தில் நம்மளோட வளர்ச்சி எங்கே போகுது அப்படின்றது இப்போ நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு இளைய தலைமுறைகள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜிங் டெக்னாலஜி இதில் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பெரிய முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஒரு பெரியவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி யாரெல்லாம் அடிப்படையா எடுத்துட்டு போறாங்களோ, அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நல்ல பணம் சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இளைய தலைமுறைகள் தான் புரிஞ்சிருக்காங்க. அதுல வந்து ஏஐ, ஏஆர், பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ, ரொபோட்டிக், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். அதில் முகேஷ் அம்பானி இவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து இந்தியா வேர்ல்டில் வந்து 15வது இடத்துல இருக்காரு உலக பணக்காரர்கள் தர வரிசையில். அவர் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய தொழிலாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் செலக்ட் பண்ண தொழிற்கள் என்ன பாருங்க. This is most heartening because 5G is much more than the next generation of connectivity technology. To my mind, it is a foundational technology that unlocks the full potential of other 21st century technologies like artificial intelligence, Internet of Things, robotics, blockchain, and metaverse. இதான் அவர் சொல்றாரு. ஏஐ, ரொபோட்டிக், பிளாக் செயின் அண்ட் மெட்டாவர்ஸ் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு உலகம் அப்படிங்கிறத அவர் எடுத்துட்டு போற. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இப்போ அவர் கிட்டத்தட்ட அந்த ரொபோட்டிக் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காரு. இவர் தனியாக ஒரு கிரிப்டோவும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரி 2030 இந்தியா பார்த்தீங்கன்னா $5 trillion அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன் பை ஒன்னா அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து மெட்டாவர்ஸ், கிரிப்டோ கரன்சி, ஏஐ அண்ட் பிளாக் செயின் அண்ட் ரொபோட்டிக் இது என்எஃப்டியும் இதில் சேர்ந்து வரும். இது எல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இது எல்லாமே. இது அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்து நம்ம இந்த டெக்னாலஜியில் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம ஃபியட் மணியை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபியட் மணி எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா டிஜிட்டலாக பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக் மிஷின்ல இருந்து அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கார்டு, அதுக்கு முன்னாடி பேப்பர் மணி, மெட்டல் கார்டு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டர் சிஸ்டத்தில் ஆரம்பிச்சாங்க. பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. தானியங்களை கொடுத்து தானியங்கள் வாங்குறது, அதே மாதிரி ஆடை கொடுத்து மாடு வாங்குறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோல்டு காயின் வந்தது, அப்புறம் மெட்டல் காயின் வந்தது, அப்புறம் பேப்பர் கரன்சி வந்தது, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்ட்ஸ் வந்தது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதோட நிக்க போறது இல்லை. இதோட வளர்ச்சி அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்றத இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இது ஒரு மெய்நிகர் நாணயம். இந்த மெய்நிகர் நாணயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற ஃபியட் கரன்சி மாதிரி இது கையில் பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது, உணர முடியாது, தொட முடியாது. இது வந்து ஒரு டிஜிட்டலாக தான் இருக்கும். அந்த டிஜிட்டல் கரன்சிக்கு ஒரு சப்ளை அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது வந்து பிட்காயின். பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மில்லியன் பிட்காயின், 2,10,00,000 காயின். இதில் 2 கோடி காயின் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. மீதி 10 லட்சம் காயின் வர்றதுக்கு 140 வருடங்கள் ஆகும் அப்படின்றது தான் இதோட சிஸ்டமே. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு $1 1 அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. 2009 தான் இது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி இன்னைக்கு ஒரு 75 லட்ச ரூபா அப்படின்ற இடத்துல 80 லட்ச ரூபாய் கடந்துருச்சு இன்னைக்கு. அப்போ இந்த கரன்சிக்கு இந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக. இது எல்லாத்துக்குமே வேல்யூ கொடுக்குற யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான். இது யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. அப்போ இதோட சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த கம்மியான சப்ளையை வச்சு தான் இன்னைக்கு இந்த உலகமே வந்து எடுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இது நம்மளோட உலக மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 கோடி மக்கள் இருக்கும். இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா 2,10,00,000 தாங்க. அப்போ இது போதுமானதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது போதுமானது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிட்காயின் அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல, பயன்படுத்த போகிறதில்ல. இது சென்ட் அப்படிங்கிற விதத்துலேயே நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு கோல்டு வாங்குறோம் அப்படின்னா ஒரு மில்லி அளவுக்கு கூட நம்ம தங்கம் வாங்க முடியும். அந்த மாதிரி தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் நம்ம ஃபியட் கரன்சியை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை.
அப்போ இந்த நம்மளோட பணத்துக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்மளோட பணம் கையில பார்க்க முடியும், கையில எடுக்க முடியும், உணர முடியும். இது கவர்மெண்ட்னால அச்சடிக்கப்பட்ட ஒரு பணமா தான் நமக்கு இருக்கும். இது யார் மானிட்டரைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் தான் பண்றாங்க. இது எப்போ வேணாலும் அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால நிறுத்த முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதுல எப்ப இந்த பணத்த செல்லும், செல்லாது அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் முடிவு எடுக்க முடியுதோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சில எடுக்க முடியாது. இது வந்து நம்மளோட பணம் அன்லிமிட்டெட் சப்ளைல இருக்கும். நம்ம இந்தியாவ தாண்டி வெளியில எங்கேயுமே இத எடுத்துட்டு போய் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படி இல்ல. இது உருவாக்கப்பட்டதே ஒன் வேர்ல்ட் ஒன் கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது டிஜிட்டலா தான் இருக்கும். நம்பரா மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சி தான். அப்ப இது ரொம்ப பாதுகாப்பான விஷயத்த அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இது இன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது போக இது டீசென்ட்ரலைஸ்டு, யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. இதை வேலிடேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இதை வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட சப்ளை லிமிட்டெட் தான். அதனால தான் அதோட வேல்யூ கூடிட்டு இருக்குது. இது எங்க வேணாலும் உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் நம்மளால அனுப்ப முடியும். அதை அனுப்புறதுக்கு உண்டான நேரமும் பணமும் ரொம்ப கம்மி. இதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2022ல ஜூலை மாதம் 24ஆம் தேதி நமக்கு இதை கவர்மெண்ட் லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. இதை சொத்தா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ இது வாங்கும்போது 1% டிடிஎஸும் 30% வந்து டேக்ஸும் நமக்கு இது வந்து கொடுக்குறாங்க. லாபத்தில் தான் டேக்ஸ். இப்போ 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதமே 2 லட்ச ரூபா லாபம் வருது அப்படின்னா, நமக்கு இன்வெஸ்ட் பண்ண 1 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. அந்த இன்னொரு 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் 30% டேக்ஸ். அப்போ லாபத்துக்கு மட்டும்தான் நம்ம டேக்ஸ். இப்போ இதே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இதெல்லாம் ரெகுலேட் பண்ணிடலாம், டேக்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, சைடில் இருக்க ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அது போக இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் வால்யூம் அதிகமாகும். அப்போ இன்னைக்கு கிரிப்டோ அப்படின்னா நம்ம இந்தியா தான் அப்படின்ற இடத்த கொண்டு வரணும் அப்படின்றது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு உண்டான பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இந்த பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லாம் பேடிஎம் பண்ணிட்டு இருக்கோம், ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிஜிட்டலாக நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அடுத்து எல்லாமே வந்து கிரிப்டோவாக தான் மாறப்போகுது. கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம், எல்லாருக்கும் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சைடில் பாருங்கள், இந்த மாஸ்டர் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதில் ஒரு மாஸ்டர் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும், ரூபே கார்டு இந்த மாதிரி இருக்கும். அதில் மாஸ்டர் கார்டு கிட்டத்தட்ட ஒரு 87 கம்பெனி கிரிப்டோ கம்பெனிஸை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அடுத்து இனி டிரான்சாக்ஷன் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஓகே, இப்போ வெப்சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் வெப் 1, வெப் 2, வெப் 3. இப்போ நம்ம ஆரம்பத்தில் 90 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, வெப் 1 தான் நமக்கு வந்துச்சு. எப்படின்னா இந்த யாஹூ, ஜிமெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயில் வரும், அதை நான் வாசிக்க மட்டும் முடியும், திரும்ப ரிப்ளை நம்ம பண்ண முடியாது. அதே இது இப்போ வெப் 2, இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோமோ இது எல்லாமே வெப் 2ல தான் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே ஏ டு செட். குரோம்லேருந்து நம்ம பார்க்குறோம், மெயிலேருந்து நம்ம வர மெயிலுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே வெப் 2ல இருக்கும். இது வெப் 2ல இருக்குது அப்படின்னாக்க பாதுகாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணாலும் ஹேக்கர்ஸ் பண்ண முடியும், ஹேக்கிங் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் வெப் 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். அந்த வெப் 3ல தான் யாருமே இதுவரையும் ஒரு ஹேக்கர்ஸ் கூட உள்ளே இருந்து ஹேக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம், தைரியமாக சொல்ல முடியும். அதுதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இது என்னெல்லாம் பயன்பட போகிறாங்க, இது மூலமாக இதில் வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுதுங்கிறது நம்ம ஒரு சில இது பார்ப்போம். இப்போ ஒரு பிளாக் செயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எண்ணற்ற பிளாக் செயின்ஸை உருவாக்கிட்டாங்க. அதில் லேயர் 1, லேயர் 2 இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லேயர் 1 பிளாக் செயினாக இருக்கட்டும், எந்த பிளாக் செயினாக இருக்கட்டும், இதில் ஒரு டைம் நம்ம ஒரு கோடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை டெலீட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஒரு டைம் என்ன கொடுக்குறோமோ அதுதான். இதை தவிர இது தவிர, இதில பாதுகாப்பு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரை 1 சென்ட் பிட்காயின் கூட ஹேக் பண்ணதில்ல. பிட்காயின் அப்படிங்கிறது இந்த பிளாக் செயின்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இவ்வளோ பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு விஷயத்துல, இன்னைக்கு உலகமே எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கிரிப்டோல தான் வந்து பிளாக் செயின உருவாக்குனாங்க. ஆனா, அந்த பிளாக் செயின் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா விதத்திலயும், எல்லா சாஃப்ட்வேர்லயும் இத வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஈவன் இந்த நம்ம எஸ்பிஐ இருக்கு இல்லைங்களா? எஸ்பிஐ பேங்க் வந்து 2030க்குள்ள எல்லா பேங்க்ஸும் வந்து பிளாக் செயின்குள்ள வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நெறைய இதில சொல்லிட்டே போலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேருந்து குளோபல் ரீச் ஈஸியா நம்ம எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து
கம்யூனிகேஷன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்டின்னா, புறாக்கள் மூலமா தூது அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தகவல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மொபைல் ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இமெயிலா இருக்கட்டும், அதுக்கு இன்டர்நெட் மூலமா, ரேடியோ மூலமா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னாக்க, இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் மாறி அடுத்து மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம இப்ப என்டர் ஆயிட்டு இருக்கோம். மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது இந்த மொபைல் ஃபோனுக்கு அடுத்து லெஃப்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேட்ஜெட். இந்த கேட்ஜெட் மூலமா தான் அடுத்து இது தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேட்ஜெட் மட்டுமே வேர்ல்டு லெவல்ல 1 கோடி கேட்ஜெட்ட வந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னா, 1 கோடி பேர் பயன்படுத்துறோம். அடுத்து எல்லாருமே இன்னைக்கு நம்ம எப்படி மொபைல் ஃபோன் பயன்படுத்துறோமோ, அதே மாரி எல்லாத்தையும் பயன்படுத்த போறோம். ஓகே. மெட்டாவர்ஸ். வாட் இஸ் மெட்டாவர்ஸ்? மெட்டாவர்ஸ்னா என்ன? இன்னைக்கு ரியல் வேர்ல்டுல நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுதான். இந்த வாழ்க்கை அந்த லைஃப்ப வந்து அடுத்து எல்லாமே விர்ச்சுவலா மாறப்போகுது. அ அதாவது கற்பனை உலகத்துல கொண்டு போறோம். அப்ப அப்படின்னா எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது, இதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்றேன். இப்போ ஒரு ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா, பிகினிங்ல இது யாருக்குமே எதுவுமே புரியாது. அதே மாரி தான் மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ்னா நம்ம பேசுறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே ரியல் லைஃப்ப நம்ம எப்படி வாழப் போறோம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையா தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அவதார்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த அவதார் படம் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இதே தான். அந்த அவதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டா இப்ப சொல்ல முடியுது. அது போக நெறைய பேர் இப்போ அ லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நெக்ஸ்ட் இப்ப நம்ம Zoom மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப Zoomல என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் லைவ்ல இருக்கோம். லைவ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறது உங்கள நான் பார்க்க முடியுது. என்னைய நீங்க பார்க்க முடியுது. பேசிட்டு இருக்கோம். இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மெட்டாவர்ஸ பொறுத்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்ல இருப்போம். ஆனா எல்லாரும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருவோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவதார் அப்படின்ற ஒரு இது. இப்ப நீங்க WhatsAppல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அவதார் அப்படின்னு ஆப்ஷன ஒவ்வொன்னும் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். டிசைன் பண்ணிக்கிட்டு, ஆ அதுக்கு நமக்கு தேவையான மாதிரி நம்ம உருவமோ, கண்ணாடி போடுறதோ, ஹேர் ஸ்டைலோ எப்படி வேணாலும் நமக்கு எப்படி பிடிக்குதோ, அது மாரி நம்ம ஒரு அவதார நம்ம கிரியேட் பண்ண முடியும். அந்த அவதார் தான் அங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு ஜூம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு டேபிள் ரவுண்ட் டேபிள் கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாலுக்குள்ள நம்ம எல்லாரும் அசெம்பிள் ஆகுற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் அது குடுத்துரும். இப்ப நீங்க இந்த பக்கத்திலேயே இருந்துகிட்டு உங்க கூட நான் இன்டராக்ட் பண்ற மாரி அந்த ஃபீலிங்ஸையும் குடுத்துரும். இது நம்ம கூடிய விரைவில இது பார்க்க போறோம். அடுத்து இப்ப இந்த 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 வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு கேட்ஜெட் மாட்டியிருக்காங்க. கண்ல பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்ஜெட் மாட்டியிருக்காங்க. அவங்களோட பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்க அடுத்த ஸ்டெப் அவங்கனால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்ப அந்த இதுல அம் மெட்டாவர்ஸ் மூலமா அந்த பொண்ண கிரியேட் பண்ணதுல ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்படி இன்டராக்ட் பண்றாங்க. ஓகே. இந்த டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு, மெட்டாவர்ஸ்ல எவ்வளோ கம்பெனிஸ் இதுல வந்து பயணம் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து இந்த மெட்டாவர்ஸ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெட்டாவர்ஸ், ஏஐ அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா கொண்டு வராங்க. ஏஐ கூட ரோபோட்டிக் அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேல Google, Apple, Facebook, Amazon இதெல்லாம் வந்து இதுக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீக்கிரம், ரொம்ப நாட்கள் கிடையாது. 2028க்கு அப்புறமே இது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். 2030ல அப்படிங்கும்போது எல்லாருமே கணிசமா நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Samsung இருக்கு. அப்படி மட்டும் கிட்டத்தட்ட பண்ற அளவுக்கு இப்ப நெறைய கம்பெனிஸ் வந்து இந்த மெட்டாவர்ஸ்ல டெவலப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே. இந்த மெட்டாவர்ஸ்ல என்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமிங்ல உள்ள வந்தாங்க. 2வது டிராவல் அண்ட் டூரிசம் வந்தது. எஜுகேஷன் வந்தது. ரிமோட் வொர்க்கிங், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் ஹெல்த் கேர், அப்ப பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், சோசியல் மீடியா இது எல்லாமே வந்துருச்சு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்ல தான் வந்து ஒரு மெட்டாவர்ஸை டெவலப் பண்ணாங்க. அதுல இப்ப மகராஜ் சார் வந்து சென்னையில வந்து ஒரு மால்ல விளையாடுறாரு. அந்த சின்ன கிளிப்பிங் பாருங்க. இதே மாதிரி இந்த கிரிக்கெட் விளையாடுறாரு. இது வந்து அப்படியே ரியல் ஃபீல் கொடுத்துரும். நம்ம இந்த கேட்ஜெட்டை மாட்டிட்டு நம்ம விளையாண்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் பவுலிங் பண்ணுவாரு. அதை நம்ம எப்படி பேட்டிங் பண்றோமோ ரியல் வேர்ல்டுல அதே தான் அங்கேயும் நடக்கும்.
இது நீங்கள் அந்த கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து ட்ராவல் அண்ட் டூரிசம். இப்போ இங்கேருந்து ஆக்ரா போகணும், இங்கேருந்து ஊட்டி போகணும், இல்லைருந்து டெல்லி போகணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த கேட்ஜெட் மூலமாகவே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அது ரொம்ப தூரம் இல்லை, அதுவும் பக்கத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவல் அண்ட் டூரிசத்தை இப்படி டெவலப் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு காசி போகணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஒன்று எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இது எல்லாமே மெட்டாவர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அங்கே என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அடுத்து எஜுகேஷனில் வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. 6th 12th வரையுமே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க. அதுதான் விஆர்னு சொல்லுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ 2 பட்டம் 2 டிகிரி வாங்கி கிட்டத்தட்ட கான்பூரில் வந்து படித்தார். 850 கோடி ரூபா மெட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. 850 கோடி ரூபா வருஷத்துக்கு அவரோட சம்பளம் இது மெட்டா நிறுவனம் கொடுக்குது. அப்போ இதோட வேல்யூ இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பேக்கெண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இது ரிமோட் ஒர்க்கிங். ஒருத்தர் வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே இருக்கேன். சென்னையிலேருந்து எனக்கு ஒரு மால் இருக்குது அப்படின்னா அந்த மாலில் நான் ஒர்க் பண்ணணும். அங்கே ரோபோ இருந்தால் போதும். அந்த ரோபோ வந்து நான் இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ரோபோ வந்து அங்கே நான் இங்கே என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் பண்ணும். அதேமாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் ஒரு நபர் இருக்கார். அந்த $3.75 ஒரு ஹவருக்கு வந்து அவர் சார்ஜ் இந்த ஒர்க்கை அவர் பண்ணி கொடுக்குறது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேஜெட் மாட்டிக்கிறாரு. கேஜெட் மாட்டிட்டு அங்கே இருக்க அந்த ப்ராடக்டை அவர் அடுக்கிறாரு. அது அந்த ரோபோ மூலமாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து ரிமோட் ஒர்க்கிங். அடுத்து எல்லாமே நம்ம எல்லாரும் இந்த வேலையை தான் நம்ம பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ரொம்ப சுலபமா இருக்கும். இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி போய் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு Amazonலயோ, Flipkartலயோ ஒரு ஆர்டர் பண்றோம். அந்த ஆர்டர் பண்ணும்போது ஒரு படத்த பார்த்து தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்ட ஒரு ஷர்ட் வேணுமா, ஷர்ட் ஆர்டர் பண்றோம். அதில சைஸோ, கலரோ சரியா இல்ல அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்புறோம். ஆனா இங்க அப்படி இல்ல. மெட்டாவர்ஸ்ல இந்த விஆர் கிளாஸ் மூலமா நம்ம அவதார் உள்ள போயிரும். அவதார வந்து நம்ம பாடிய ஸ்கேன் பண்ணிட்டு, நமக்கு உண்டான கலர்ஸ் என்னவோ அது, அது இல்லாம வந்து நம்ம ப்ராடக்ட் நமக்கு புடிச்ச மாரி ஃபிட்டிங் எல்லாமே வந்து அது பண்ணும். அது பாருங்க. ஃபிட்டிங் ரூம்குள்ள போறாரு. ஜாரா அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் அவர் சூஸ் பண்றாரு. அவருக்கு தேவையான கலர்ஸ போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்னா சேஞ்ச் பண்றாரு. சைஸ் மாத்தி பார்க்குறாரு. ஃபிட் ஆகல. அடுத்த சைஸுக்கு போறாரு. இது ஃபிட் ஆயிடுச்சு. அப்ப ஃபிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவதார் மூலமாவே நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும், வேகமாவும் இருக்கும். இதுதான் வந்து மெட்டாவர்ஸோட இந்த இ-காமர்ஸ்ல வரப்போற ஒரு விஷயம். அடுத்து மெட்டாவர்ஸ் இந்தியால எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது இந்தியாவுல பேக் எண்ட்ல இதுக்கு பின்னாடி நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னப்பா ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட $5 டிரில்லியன் அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஒர்க் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சாம்பிளா தான் அ இது ஜியோவோட 5G லான்ச் அப்போ அ நம்ம பிரதமர் மோடி வந்து அங்க போயிருந்தாங்க. போயிட்டு ஆல்ரெடி அவங்க வச்சிருக்க ஆல்ரெடி அவங்க கேட்ஜெட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸை யூஸ் பண்றாரு. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் அப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு இத. பண்ணிட்டு இதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதே மாரி உத்தரப்பிரதேசத்துல காசி விஸ்வநாதர வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்க 11 நிமிடங்கள் குடுக்குறாங்க. அதுல இதுக்கு உண்டான சார்ஜஸ் தனியா இருக்கும். அதுல நம்ம இங்க இருந்துட்டே நம்ம எப்படி தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதே மாரி எல்லா கோயில்களும் சரி, எல்லா சுற்றுலா தலங்களும் சரி கொண்டு வந்துருவாங்க. அதே மாரி இந்த சைட்ல அடுத்த இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வயசானவங்க ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க ஒரு இதுல இருக்காங்க. அவங்க போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா வாய்ப்பு இல்ல. அப்ப மெட்டாவர்ஸ் மூலமா இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ரொம்ப சாத்தியம் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. जाते कभी दर्शन नहीं कर पाते। मैंने कल दिया बेटा धन्य
அவங்க ரியலா இங்க இருந்துட்டு அங்க சாமி பக்கத்துல போய் தரிசனம் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. बहुत अच्छी भगवान सजे हुए थे, खूब अच्छे फूल माला दूध मिठाई वगैरह सब कुछ चढ़ाया गया। चारों धाम करवा दिए हैं। अच्छा बहुत अद्भुत है। அவங்க நேரா போய் தரிசனம் பண்ண என்ன ஃபீலோ அது கிடைக்குது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா கல்வி அப்படிங்கிறது நம்ம முன்னாள் துணை முதல்வர் அறிமுகப்படுத்துறாங்க. எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஏஆர் விஆர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அறிவியல் ஆய்வகங்கள் கோவை ஆர்எஸ்புரம் எஸ்ஆர்பி அம்மணியம்மாள் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஏஆர் தொழில்நுட்பம் என்பது டிஜிட்டல் தகவல்கள், படங்கள், ஒலி மற்றும் 3D மாடல்கள் போன்றவற்றை ஸ்மார்ட் போன், டேப்லெட், ஸ்மார்ட் கண்ணாடிகள் போன்ற சாதனங்களின் உதவியுடன் அறிவது. வர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் என்பது கம்ப்யூட்டர் மூலம் மெய்நிகர் உலகத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம். ஹெட்செட் அல்லது சிறப்பு சாதனங்கள் மூலம் இதனை அறியலாம். இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சூரிய குடும்பத்தை மிக அருகில் பார்க்கலாம். ஒரு தாஜ்மஹால் வீடியோ ஒண்ணு போட்டாங்க. அது பார்க்கும்போது நம்ம 360 வியூல அதை பாக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அது நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம ஃபீல் பண்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகுது. இதன் மூலம் மாணவர்களுக்கு மேம்பட்ட கற்றல் அனுபவம் கிடைக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆய்வகங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளன. நம்ம டீம்ல, அதாவது நம்ம மகாராஜா சார் டீமை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேட்ஜெட்டை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீம்ல எல்லாத்துக்கும் இருக்கும். இதை பயன்படுத்தி பார்க்காதவங்க அதை கேட்டு நம்ம தாராளமா அதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ இதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமா தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்க. அடுத்து மருத்துவத்துறையில பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ப்ராப்பரா ஒரு ஆபரேஷனை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஹெர்னியா ஆபரேஷன். அது எங்க இல்ல, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணிருக்காங்க. அது ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க. ஆப்பிள் விஷன் ப்ரோவை பயன்படுத்தி கோவையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் குடலிறக்க மற்றும் கல்லீரல் தொடர்பான ஜெம் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அண்மையில் ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட ஆப்பிள் விஷன் ப்ரோ கருவியை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகளை செய்தனர். வைஃபை டெக்னாலஜி மூலம் வீடியோ காட்சிகளை கருவியில் உட்புகுத்தி அதனை விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் திரையில் பார்த்து அறுவை சிகிச்சைக்கான முயற்சி மேற்கொண்ட போது அதன் நேரம் வெகுவாக குறைகிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவில் இந்த தொழில்நுட்பத்தை முதல் முறையாக பயன்படுத்தி தாங்கள் சாதனை புரிந்திருப்பதாகவும் வரும் காலங்களில் இதே போன்ற கருவிகள் மருத்துவமனைகளில் மேலும் பல முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்லும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆப்பிள் அடுத்து பாருங்க. அடுத்து இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திருக்கிற மொபைல் போன் இருக்கு இல்லைங்களா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கே வந்துருச்சு. எப்படி அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பயன்படுத்திருக்கிற மொபைல் போனை இனி ஸ்மார்ட் கிளாஸா மாறிடுச்சு அப்படிங்கிறத பாருங்க. கீழே இருக்க இந்த ஆப்பிள் கிளாஸ் தான் இனி இந்த மெத்தட்ல தான் ஆப்பிள் கொண்டு வந்துட்டாங்க, மெட்டா கொண்டு வந்துட்டாங்க, ரேபான் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சாம்சங் எல்லாமே இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கால் பேசலாம், மெசேஜும் அனுப்பலாம். வந்திருக்கு மெட்டாவோட அதிநவீன ஸ்மார்ட் கிளாஸ். இப்ப இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல எல்லாமே ரொம்பவே வேகமா ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கு. அந்த வகையில எப்பவுமே பவர் கிளாஸ் அணிஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்களுக்காகவே ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான கையில் எடுத்திருக்கு பிரபல மெட்டா நிறுவனம். முதன்முறையா பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட புதிய ஸ்மார்ட் கிளாஸ் மாடல்களை மெட்டா களம் இறக்க போகுது. அடுத்த வாரம் வர இருக்கிற இந்த கிளாஸ்களுக்கு ஸ்கிரைபர் மற்றும் பிளேசர்னு செல்ல பேரும் வச்சிருக்காங்க. கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்கொயர் மற்றும் ரவுண்ட் ஷேப்ல ஃப்ரேம் டிசைனும் பண்ணிருக்காங்க. இதுல லேட்டஸ்ட் தொழில்நுட்பமான வைஃபை 6 பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால செயல்பாடு மற்றும் டேட்டா டிரான்ஸ்பர் வேகமா சுமார் ஜெட் வேகத்துல இருக்கும். சொல்ல போனா இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய அதிநவீன கேமரா மற்றும் மைக்ரோபோன் தான் இதோட மிகப்பெரிய பலமாவும் பார்க்கப்படுது. கையில போன் இல்லாமலேயே ஹே மெட்டான்னு சொல்லி வாய்ஸ் கமெண்ட் மூலமா யாருக்கு வேணாலும் போன் பண்ணிக்கலாம், மெசேஜும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லங்க, வெளிநாட்டவர்கள் பேசும்போது நமக்கு தேவையான மொழியில உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் வசதியும் இதுல இருக்கு. ஓல்ட் மாடலோட இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல்ல ஃப்ரேம் இதே மாதிரி இப்போ நம்ம மொபைல் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு இதுலையுமே. அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் இது. நான் ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், நம்ம ஜிபே ஃபோன்பே மூலமாக ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டு அதுக்கு நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் மூலமாக இந்த வாய்ஸ் கமெண்ட் மூலமாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
Meta, Canon pays 600 rupees. Okay, 600 rupees paid. ரொம்ப சிம்பிள். இந்த பொண்ணு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு சாண்ட்விச் வாங்குறாங்க. வாங்கிட்டு எப்படி அழகா பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னு. இதுதான் இனி ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இது வேண்டான்னு சொன்னாலும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு $5 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, தங்கம் தண்டர் சொல்லியிருக்காரு. $1 ட்ரில்லியன் அளவுக்கு இந்த பிசினஸ் இருக்கும். வெப்3ல வந்து கனெக்ட் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே தான் இப்ப நம்ம தாவேக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இப்ப நம்மளோட சிஎம் ஆயிட்டாரு அவரு. அவரே சொல்லியிருக்காரு $1.7 மில்லியன் அளவுக்கு ட்ரில்லியன் அளவுக்கு நம்மளோட பிசினஸ் இருக்கும். எதுல அப்படின்னு கேட்டா வெப்3 ஏஐல இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஃபாஸ்டா வந்து இவங்க வந்ததுனால கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அடுத்து இந்தியா தான் இதோட வந்து பெரிய பார்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. மெட்டாவர்ஸோட பார்ட் அப்படின்னா இந்தியா தான் பெருசா இருக்கும். இந்த இந்திய மக்கள் தான் அதிகப்படியான இதை யூசேஜ் எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத இது மார்க் ஜுகர்பர்க்ங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மெட்டாவோட ஓனர் தான் இவர். குளோபல் மெட்டாவர்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம 26ல் இருக்கோம். $300 பில்லியன் அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் இருக்கு. அதே இது 2032ல் பார்த்தீங்கன்னா $2000 பில்லியன் அளவுக்கு இருக்கும். $2300 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் R&D தான் பண்ணுவோம். எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது எப்படி இருக்கு, எப்படி இயங்குது அப்படின்றது. அடுத்து தான் ஏர்லியர் ஸ்டேஜில் இருப்போம். ஸ்டேஜ் 2 வந்து பிகினிங்ல இருப்போம். அந்த பிகினிங் ஸ்டேஜில் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். அடுத்து growth வரணும், அப்புறம் மெச்சூரிட்டி வரும், அப்புறம் டிக்ளைன் ஆகும். அது வந்து இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்கு. அது வருஷக்கணக்காக ஆகும். அப்போ இப்போ பிகினிங்ல இருக்கும்போது இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம வருமானத்தை எப்படி ஈட்ட முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஓகே, இப்போ ஆசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளோட நிறுவனம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இந்த டெக்னாலஜி மூலமா நமக்கு என்ன வருமானம் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ இந்த ஆசிஸ் டெக்னாலஜி மூலமா நம்ம இது எப்படி வருமானத்தை ஈட்ட போறோம் அப்படின்றதான். இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க யாரு, இவங்களோட என்னென்ன ஈகோ சிஸ்டம் இருக்கு அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இந்த போட்டோவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இவங்க தங்கப்பாண்டி சார், நம்ம ஹானரபிள் சிஓ, ஃபவுண்டர் அவர் தான். இப்போ ஆசிஸ் டெக்னாலஜியோட ஃபவுண்டரும் காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நம்மளோட ஓன் எக்ஸ்சேஞ்ச், கம்பெனியோட ஓன் எக்ஸ்சேஞ்ச். இது இந்தியாவில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அது 1 by 1 அடுத்து நம்ம பார்க்கலாம். 17 போன வருஷம் பார்த்தீங்க, போன மாதம் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 17வது வருஷத்தை இவங்க கொண்டாடுறாங்க. அப்போ இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2009ல் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இன்னைக்கு லேட்டஸ்டா வர்ற எந்த டெக்னாலஜி என்ன இருக்கோ சாஃப்ட்வேர்ஸ்ல அது எல்லாமே நம்ம கம்பெனி கையில் எடுத்திருக்காங்க. ஒரு 17 வருஷ நிறுவனம். இவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிகினிங்ல வெறும் வந்து ஒரு 6-7 பேரை வச்சு தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 எம்ப்ளாயிஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 600 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 17 வருஷத்துல இவங்களோட தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரையும் இதோட வளர்ச்சி எவ்வளோ அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய கம்பெனியில், இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது, இது மூலமாக எப்படி வருமானத்தை ஈட்ட போகிறோம் அப்படின்றத நம்ம நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு கம்பெனியை பற்றி அடுத்த சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். இவங்க விஆர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த கேட்ஜெட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் அவங்க பண்ணுறாங்க. பிளாக் செயின், இதுதான் மிகப்பெரிய விஷயம். பிளாக் செயின் கிரியேட்டர் இன்னைக்கு லேயர் 1 பிளாக் செயினா இருக்கட்டும், லேயர் 2ஆ இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இவங்க மூலமாக நம்ம பிளாக் செயின் வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி வாங்கிக்க முடியும். சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் மைனிங்ஸ், கேமிங், வெப்3ல என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்கள் பார்க்க முடியும், கேட்டுக்க முடியும். நம்ம கம்பெனி டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக மெட்டாவர்ஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 500 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க வந்து இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல டெவலப்பர்ஸ் இருக்காங்க. 1700 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே 75 நாடுகளில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஏகப்பட்ட பிளாக் செயின் ஸ்மித்தில் எங்கள் துபாயில் கலந்துருக்கோம், மும்பையில் கலந்துருக்கோம், சிங்கப்பூரில் கலந்துருக்கோம். துபாயில் கிட்டத்தட்ட 3 ஈவெண்ட் வந்து நம்ம கம்பெனி கலந்துருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு அடுத்தபடியானது இதுதான், பிளாக் செயின் தான். அந்த பிளாக் செயினுக்கு உண்டான ஒரு விஷயம் இங்கே கலந்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி. இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தது, இன்னைக்கு மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட 5 வருஷமா இதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். இது கூடிய விரைவில் நம்ம கம்பெனியும் வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்டில் லான்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்றது நான் சொல்கிறேன்.
அது இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா டாப் 10 மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஆசிட் டெக்னாலஜி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு 10th பிளேஸில் நம்ம கம்பெனி இருக்குது. இது இவங்க ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சார் தான் இருக்காங்க. அவருக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே எம்ப்ளாயீஸ். கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவர் ஈவென்ட் பண்ணுறாங்க. இப்போ 15th ஆனிவர்சரியை கொண்டாடும் போது இந்த இது ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆசிஸ் ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது 2வது ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்காட்னு சொல்லுவாங்க. மதுரையில் வடபழஞ்சிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே ஐடி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இடம் கொடுப்பாங்க. அதில் 9 ஐடி நிறுவனங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி தான் நம்ம ஆசிஸ் டெக்னாலஜி. அப்போ நம்ம கம்பெனிக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஜென்யூனிட்டி என்ன, அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தான் ஒரு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இடம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கும் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஆஃபீஸோடது. நான் வீடியோ பண்ணல. இதில் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். வீடியோ வேணும்னா நம்ம டீமில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது 3 மாடி கட்டிடம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் நம்மளோட காயின் பார்க்கோட எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இந்த 3 மாடி கட்டிடத்துலையும் தான் நம்ம எம்ப்ளாயிஸு 600 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாடி கட்டிடம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம காயின் பார்க்குக்கு போகலாம். காயின் பார்க் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் தான். அது இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். இவங்க என்ன பண்ணாங்க, வரும்போதே FIU அப்படிங்கிற ஒரு இதில் அமைப்பில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். FIUனா என்ன அப்படின்னா ஃபினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட். அப்போ இதில் நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வரும்போது ரொம்ப நம்பகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இந்த கம்பெனி இந்த எக்ஸ்சேஞ்சு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் FIUவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கம்பெனி FIUவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் எக்ஸ்சேஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 250 காயின்ஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிட்காயின்லேருந்து எத்திரியத்துலேருந்து எல்லாமே 250 காயின்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம கம்பெனி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சு காயின் ஜிகோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. காயின் மார்க்கெட் கேப் மாதிரியே காயின் ஜிகோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்மளோட எக்ஸ்சேஞ்சை பற்றின டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது FIUவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ISO சர்டிஃபிகேட் 2 வாங்கியிருக்கோம். இதெல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பண்ணுறோம். அப்போ FIUங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு பேங்க்ல ரன் ஆகுது அப்படின்னா RBI கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா IRD கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபினான்சியல் செக்டர்ஸ் எல்லாம் வந்து செபி கீழே ரன் ஆகும். அந்த மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா FIU கீழே தான் ரன் ஆகும். அப்போ இந்த நார்ம்ஸ் படி எந்த கம்பெனி எந்த எக்ஸ்சேஞ்சஸ் இல்லையோ அது எல்லாமே வந்து பேன் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம கம்பெனி ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். செக்யூரிட்டி ஹெட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் coinpark.com அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளோட தரம் என்னங்கிற விஷயத்தை அது சொல்லியிருக்கோம். இதில் A+ ABCDEF வரையும் தரம் இருக்குது. A+ தான் இன்றைக்கி நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதில் நம்மளோட எக்ஸ்சேஞ்சை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி ஹெட்டர் கவனமாக வச்சுக்கோங்க. அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது A+ல இருக்குது. மற்ற எக்ஸ்சேஞ்சை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, பாட் செயின் நம்மளோட காயின், நம்ம ஓன் காயின். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சோட ஓன் காயின், நேட்டிவ் காயின் தான் பாட் செயின் KPK காயின். இதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி காயின். அதில் 500 கோடி காயின் பேர்ன் பண்ண போகிறாங்க. அதில் 250 கோடி காயின் பேர்ன் பண்ணிட்டாங்க. மீதி 250 இருக்குது. அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பேர்ன் ஆகும். ஏன் பேர்ன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு டோக்கனாமிக்ஸோட ஒரு சிஸ்டம் தான் இது. இதில் ஒரு சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. பிட்காயின் ஃபஸ்ட்டு உருவாக்கும் போது மைனிங்கில் வந்தது. இப்போ எல்லாமே ப்ரீ மைனிங்கில் இருக்கிறதுனால மைனிங்கில் இருக்கும்போது அதோட வேல்யூ கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைன் பண்ணி அது வெளியில் எடுக்க முடியும். ஆனால் ப்ரீ மைனிங் காயின் அப்படி இல்லை. வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம். அது பேர்ன் பண்ணும்போது அது வேல்யூ கூடும். அதே மாதிரி அதோட பையர்ஸ் அதிகமாகும்போது அது வேல்யூ ரைஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக் ஆகும். அதில் பிகினிங்கில் 250 கோடி காயின் இப்போ வரையும் பேர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் 50 கோடி காயின் பேர்ன் ஆகும். இனி அடுத்த இன்னும் 2.5 வருஷத்தில் இன்னொரு 250 கோடி காயின் பேர்ன் ஆயிரும். இதில் பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா I1 சொல்லுவோம், இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவோம். அதில் 5 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2023 ஜூனில். அப்போ ட்ரேடிங்க்கு வரும்போது 49 ரூபாய்க்கு ட்ரேடிங்க்கு உள்ள வருது. இங்கே எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது இன்றைக்கி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயை தாண்டிச்சு. 100 ரூபாய் 60 காசு அந்த ரேஞ்சில் இன்றைக்கி இருக்குது.
அப்போ இது எப்போ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இதோட ப்ரைஸ் வந்து எப்படி ஹைக் ஆகுது அப்படின்னா, நம்மளோட பையர்ஸ் உள்ள வர வர அது போக பேர்ன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதோட ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டு இருக்கும். இந்த டோக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சிருப்பாங்க இந்த காயின்ஸு. எதுக்கு இந்த காயினை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மெட்டாவர்ஸ்க்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது, விஆருக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம், ரிவார்டுக்கு எப்படி கொடுக்க போகிறோம், இது எல்லாமே இதில் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த காயின் எங்கே இருக்குது, இந்த காயின் எப்படி வாங்குறது, எப்படி நம்ம விற்கிறது, இது வந்து நிறைய காயின்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வாங்க முடியல, வாங்கிடுவோம், ஆனால் விற்க முடியாது. அதை வந்து நம்ம பேமெண்ட்டாக பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. நம்மளோட ஓன் எக்ஸ்சேஞ்சு, அதுவும் இந்தியாஸ் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த காயினை நம்ம பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அது வந்து முன்னாடி பாட்சைன் அப்படின்னு கேபிகே காயினை வந்து ரொம்ப ஈஸியாக ஐஎன்ஆரை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம லீகலாக போகும்போது நமக்கு டேக்ஸ் இருக்கும். அது பே பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ப்ராசஸை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த காயினே நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கா அப்படின்னா இல்லை. அடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 8 எக்ஸ்சேஞ்ச் காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்சில் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் என்ன ஏன் இன்னும் லிஸ்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் வலைதளங்களில் நம்மளோட இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லிஸ்டிங்க்கு வந்துடும். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். இது நம்ம கம்பெனி எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க 2009 இருந்து இன்னைக்கு வரையும் இது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அவர் 2009 PHP ஆரம்பிச்சு ஃப்ரேம்வொர்க்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை செட் பண்ணாரு. 2010 WordPress ஜூம்லா மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கால் வச்சு கஸ்டம் சொல்யூஷன்ஸ் டெலிவர் பண்ணாரு. 2011 கேட்பேட்ஸ் கிரியேட் பண்ணி ஆட்டோமேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 2013 டிஜிட்டல் ட்ரேடிங்ல ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணாரு. 2014 கோர் பிளாக் செயின், 2015 எத்தீரியம் கோட், 2016 ICO ஒயிட் பேப்பர், 2017 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சு டீசென்ட்ரலைஸ் ட்ரேடிங் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாரு. 2018 கிரிப்டோ வேலட், 2019 மெட்டாவர்ஸ், 2020 டெஃபி பிளாட்ஃபார்ம்ஸ், 2021 கேம்ஸ்பை, அதுக்கப்புறம் 2023 ஓன் எக்ஸ்சேஞ்சான காயின் பாத் லான்ச் பண்ணி மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணாரு. அப்புறம் 2024 மார்க்கெட்டிங் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணி பிராண்டோட ரீச்சை குளோபல் லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. இதெல்லாம் வெறும் ஜேர்னி இல்ல, இது ஒரு லீடரோட லெகசி. ஓகே, இது நம்ம கம்பெனி ட்ராவல் ஆனது நம்ம சொல்லியிருக்கோங்க. அதே மாதிரி இப்போ வெல்கம் டு மெட்டாபாட். மெட்டாபாட் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்னொரு விஷயம், ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம எப்படி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். 8 வகையான ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்குது. அது நம்ம காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் இது 8 வகையாக தனியாக இருக்குது. அதில் வந்து பாட் செயின், பாட் ஸ்கேனு, பாட் வேலெட்டு, விஆர் பாட்டு, பாட் லேண்டு, ஹெச்யூ பாட்டு, பாட் டூல்ஸு, பாட் கேபிகே பாட். கேபிகே பாட்டுங்கிறது வந்து ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். பாட் டூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சிஸ்டம்ஸ், எப்படி நம்ம கம்பெனி எப்படி ஆசிஸோட இது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கெங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். பாட் சைனுங்கிறது வந்து நம்மளோட நம்பர் 1 லேயர் 1 பிளாக் சைனு, நம்ம ஓன் பிளாக் சைனு. இந்த பிளாக் சைன் மூலமாக நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதில் பினான்ஸு, எத்திரியம், சொலனா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட காம்படிட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளாக்கோட டைமிங் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு 2-3 செகண்டுக்குள்ள ஆகும். அதே மாதிரி எத்திரியம் பார்த்தீங்கன்னா 15-30 செகண்டு. சொலனாங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், 400 மைக்ரோ செகண்ட் வந்து 1 செகண்டுக்குள்ளே ஆகும். அதேமாதிரி பினான்ஸ் வந்து 3 செகண்ட். அதேமாதிரி ஃபீஸ் எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் விட நம்மளோடது ரொம்ப லோயர் ஃபீஸாக இருக்கும் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு 1000 கேபிகே காயின் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு பைசாவில் தான் வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். பாட் ஸ்கேனுங்கிறது இது ஒரு லெஜரு. நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லா டேட்டாஸும் நம்ம பாட் ஸ்கேனில் போய் நம்ம செக் பண்ணிக்க முடியும். பாட் வேலெட்டுங்கிறது ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, டோக்கன் பாயிண்ட் மாதிரி இது ஒரு வேலெட். இந்த வேலெட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, ஸ்டேக் பண்ணி வைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வேலெட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுத்து பாட் லேண்ட் தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்மளோட இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் லேண்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க நம்ம நிறுவனம்.
இது ஃபாரின்ல கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிலாவுல வந்து லேண்ட் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல கூட. அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கம்பெனி இதுதான் பெரிய பிசினஸா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியாவ வந்து நம்ம வரைபடமா எடுத்திருக்கோம். அதுல 11,20,000 பிளாட்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு 40,000 பிளாட்டையும், டிஸ்ட்ரிக்ட் வைஸா 1,111 பிளாட்டும், ஒரு வார்டு வைஸா பார்த்தீங்கன்னா 111 பிளாட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாட் மூலமா தான் நம்ம நம்ம பிசினஸ் வந்து ஆன்போர்ட் பண்ண போறோம். அதுல வந்து இந்த பிளாட்ட வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம ரியல் வேர்ல்டுல எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரியலா விர்ச்சுவலா வந்து அதுக்கு உண்டான ஃபிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது அடுத்து நம்ம போக போக நம்ம அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து மால்ஸ் கட்டிக்கலாம். ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம். ஒரு ஷோரூம் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். அது பக்கத்துல இருக்கிற ஸ்லைட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கீழ இருக்கிறது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு. அதே இது ரியலான ஒரு இடம் தான் அது. அதே மாதிரி தான் விர்ச்சுவலா ஒண்ணு மேல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எங்க அப்படின்னாக்க, கொரியால பண்ணியிருக்காங்க அது. அங்க உள்ள போறது நம்ம தான். நம்மளோட அவதார் தான் அங்க உள்ள போகும். கீழ நம்ம எப்படி டிராவல் ஆகுறோமோ, அதே மாரி நம்மளோட அவதார் வந்து உள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கும். அங்க ரியலா நம்ம இங்க என்ன பண்றோமோ, அது எல்லாமே விர்ச்சுவலா நம்ம அங்க பண்ண முடியும். ஓகே. அடுத்து விஆர் பாட். இது நம்மளோட ஈகோசிஸ்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளே பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு கேட்ஜெட்ட வந்து நம்ம கம்பெனி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 1000லேருந்து 25,000 கேட்ஜெட்ட வந்து செல் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இலக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல 500 அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க இந்த இதுக்கு. இதுல வந்து மெட்டாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹாரிசன் சொல்லிட்டு ஒரு பிளே ஸ்டோர் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து விஆர் பாட் அப்படின்றது ஒரு பிளே ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இதுக்கு 500க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் உள்ள இருக்கும். நமக்கு தேவையான மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம இது ஆண்ட்ராய்ட்லேருந்து நம்ம பண்ணுறோமோ, அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்மள கம்பெனியோட இதுலேருந்து நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், ஹியூபாட் அப்படின்றது. இப்போ நம்ம கம்பெனி ரோபோட்ஸை வாங்குறாங்க. ரோபோட்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான இது தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க. இது இப்போ நம்ம வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ரோபோட்டாக இருக்கட்டும், டான்சிங் ரோபோட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸ், செக்யூரிட்டி, எதுவும் ஹோம் செக்யூரிட்டி, இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேணும். அப்போ அந்த சாஃப்ட்வேர் யார் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க கொடுக்குற ரோபோட்டுக்கு நமக்கு தேவைப்படாது அவங்களோட சாஃப்ட்வேர். நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். அப்போ ரோபோட்ஸ் வந்து நம்ம கம்பெனி ஆர்டர் பண்ணுறாங்க. அது லாஸ்ட் இயர் வந்து நம்ம சிஓ சார் போயிருந்தாங்க. இந்த சைடில் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்லைடில் வந்து யூபி டெக் அப்படின்றது ஒரு கம்பெனி, சைனால இருக்க கம்பெனி. அங்க தான் லாஸ்ட் டைம் வந்து சார் போயிருந்தாங்க. சார் மார்க்கெட்டிங் ஹெட் வரதராஜன் சார் போயிருந்தாங்க. போயிட்டு அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோட்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு அதுக்கான நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயரில் போகிறதுக்கு உண்டான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2028 அப்படிங்கிற இடத்துல நம்ம கம்பெனிஸ்ல நிறைய ரோபோட்ஸை நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரோபோட்ஸ்னால நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இழந்துட்டு இருக்கோம். அதுல மருத்துவத்துறையில எடுத்துட்டீங்கன்னா, டாக்டர்ஸ்க்குலாம் வேலை இல்ல அப்படிங்கிற இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சின்ன வீடியோ மட்டும் பாருங்க. கண் டெஸ்ட் பண்றதுங்க, ஆட்டோமேட்டிக்கா கண் டெஸ்ட் பண்றது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ரோபோட் வந்து பிசியோதெரபி பண்ணுதுங்க. ரோபோட்டே வந்து நமக்கு வந்து மசாஜ் பண்றது அதெல்லாம் பண்ணுது. அதோட தாண்டி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து ரோபோட்டே வந்து நமக்கு சர்ஜரி பண்ணுது. அதெல்லாம் காட்டுறோம் வாங்க உண்மை ஒன்னா. இந்த பக்கத்துல பாருங்க, நிஜமாவே வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுதுங்க. இந்த கம்பெனி பேர் வந்து ஏஐ பிசியோதெரபி ரோபோட்ஸ் தான். உள்ளே பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க, ஆளை படுக்க போட்டு என்ன மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிஜமான கை தான் சூப்பரா மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. மசாஜ் மட்டும் கிடையாது, அதுல வந்து உள்ள பாருங்க இதெல்லாம் போட்டு பாருங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அது எல்லாமே வந்து பாருங்க. சோ இதை தாண்டி இதுக்கப்புறம் நம்ம உள்ள பக்கம் விஷயம் போறோம். இதுதான் வந்து முக்கியமான விஷயம் தான். அதுலயே சர்ஜரி பண்ற விஷயம், பில்லிங் இன்டர்வென்ஷன் சர்ஜரி, நிஜமான ஆபரேஷன் படுக்க போட்டு நிறைய உட்காந்துக்காங்க. இந்த மிஷின்ல உட்காந்துக்கிட்டு அவன் ஆப்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு இங்கதான் அவங்களோட மனுஷன் நம்மளோட பாடி இருக்கும் சரிங்களா. இதுல மொத்தம் 4 கிளீன் மொத்தம். இந்த வீடியோல நம்ம வந்து சர்ஜரி பண்றதை பார்க்கலாம். சாம்பிள் தான் மேல இருக்குது. முட்டை வந்து சர்ஜரி பண்றது தெரியுது நமக்கு.
அந்த அளவுக்கு அக்யூரேட். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ டாக்டருக்கு தானே வேலை போகுதுன்னு நம்ம நினைக்கலாம், அதுதான் இல்லை. நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கும் வந்து வேலை வாய்ப்புகளும் கம்மியாயிட்டு இருக்கு. அது எப்படின்ற அடுத்து நான் காமிக்கிறேன். வந்து கண் test இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நம்ம வருமானம் ஈட்டணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு முதலீடு பண்ணுறோம், பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ராஃபிட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதில் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, இதில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது மூலமாக நம்ம வருமானம் ஈட்டி இருக்கோம். இப்போ நமக்கு ரொம்ப சுலபமாக இவ்வளோ தரவுகள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நிறுவனம் மூலமாக நம்ம எப்படி வருமானத்தை ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இனி இதுதான் உலகம் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து கேபிகே பாட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம கேபிகே காயினை ஸ்டைக் பண்ணுறது மூலமாக நமக்கு எப்படி இன்கம் வரப்போகுது. அப்போ இந்த காயின் மூலமாக நம்ம வருமானம் ஈட்டணும் அப்படின்னாக்க ஒரு 4 விஷயம்: மைனிங், ட்ரேடிங், ஹோல்டிங், ஸ்டேக்கிங். இந்த மூலமாக தான் பண்ண முடியும். மைனிங் பண்ண முடியாது. ட்ரேடிங் பண்ணாலும் பெருசாக வந்து லாபம் இருக்காது, லாபம் நஷ்டம் அது இருக்க தான் செய்யும். ஹோல்டிங்னாக்க ஒரு காயினை, கேபிகே காயினை ஒரு 1000 காயினை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் எவ்வளோ வேல்யூ போகுதோ அந்த வேல்யூக்கு வந்து உண்டான இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறோம், அடுத்த வருஷம் 200 ரூபா போகுதுன்னா அதுக்கு உண்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஆனால் ஸ்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸ்டேக்கிங்க்கு தனியாக ரிவார்டு கிடைக்கும். அது போக நம்ம இன்வெஸ்ட் பண்ண காயினும் திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். இதுதான் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது. அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுதான் பிஸ்னஸ் பிளானு, கேபிட்டல் ரிட்டர்ன் பிளான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 250 காயின்லேருந்து 1 லட்சம் காயின் வரையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எந்தெந்த ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க 18 மாதம், 36 மாதம், 60 மாதம், இந்த 3 விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதில் 18 மாதத்தில் 3% ரிவார்டு கிடைக்கும் மாதம் மாதம். டோட்டலாக 18 மாதத்துக்கு கிடைக்கும். 36 மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 4% ரிவார்டு 36 மாதம் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துடும். அடுத்து 60 மாதம் அப்படின்னா 5% ரிவார்டு கிடைக்கும், கேபிட்டல் வெளியில் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு 250 காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு 60 மாதத்துக்கு உண்டானதை நான் எடுத்துக்கிறேன். அதில் மாதம் 12 காயின் நமக்கு கிடைக்கும். டோட்டலாக 750 காயின் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதில் மினிமம் விட்ராவல் நம்ம எப்படி பண்ண முடியும்? இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம மாதம் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 காயின் நமக்கு சேர்ந்த பின்னாடி தான் எடுக்கலாம். அப்போ 250 காயின் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 50 காயினை நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். அதே 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாக்க 250 காயின் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 5,000 4 மாதம் ஒரு வாட்டி நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 19 மாதத்தில் நம்ம கேபிட்டல் 100 ரூபாய் இருக்கிற பட்சத்தில் 19 மாதத்தில் நம்ம கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ண அதுக்கு மேலே வர்றது எல்லாமே நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே இது 1000 காயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 60 மாதம் பிளானில் நம்ம பண்ணும்போது மாதம் நம்ம 5,000 ரூபா நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். அதில் 3 காயின் வந்து சார்ஜஸ் போகும். எப்போல்லாம் நம்ம விட்ரா பண்ணுறோமோ அதில் 3 காயின் வந்து சார்ஜஸாக போகும். மீதி 47 காயினுக்கு உண்டான வேல்யூ என்னவோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். அது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 1000 காயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 1000 காயின் இன்வெஸ்ட் பண்ணதில் 50 காயின் மாதம் கிடைக்கும். டோட்டலாக ரிவார்டு மட்டுமே 60 மாதத்தில் 3000 காயின் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1000 ப்ளஸ் ரிவார்டு 3000 காயின், டோட்டல் 4000 காயின் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அன்றைக்கி என்ன வேல்யூவோ அது நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் தான். 60 மாதம் ஒரு ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 காயின், ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வேல்யூக்கு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 காயின் நமக்கு கிடைக்கும். 100 ரூபா ரேட்டில் நம்ம கால்குலேஷன் போடுறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்ச ரூபா. மாதம் பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கும்போது 500 காயின் நமக்கு கிடைக்கும். இதில் அப்போ 500 காயின் 100 ரூபா ரேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா மாதம் 60 மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 100 ரூபாய் இருக்கிற பட்சத்தில் வருஷத்துக்கு வந்து 6000 காயின் கிடைக்கும். அப்போ 6000 காயின் ஒரு வருஷத்தில் வெறும் 100 ரூபாயில தான் அந்த காயினோட ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாக்க 6 லட்ச ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் வருஷம். எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும்? கிட்டத்தட்ட 5 வருஷம். அதே 2வது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வருஷம் 6 லட்ச ரூபா நம்ம எடுத்துட்டோம். 2வது வருஷம் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6000 காயினுக்கு வந்து 200 ரூபா போயிருக்கு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா நம்ம ரிட்டர்ன்ஸாக எடுப்போம். 3வது வருஷம் அதோட வேல்யூ 300 ரூபாய் போயிருக்கு அப்படிங்கும்போது அதே 6000 காயின் நமக்கு சேர்ந்துருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 18 லட்ச ரூபா. அதே 6000 காயின் 4வது வருஷத்தில் 400 ரூபாய் போச்சு அப்படின்னா 24 லட்ச ரூபா. திரும்ப 5வது வருஷத்தில் அதே 6000 காயின் வந்துட்டு 500 ரூபாய் ரேட் இருந்துச்சு அப்படின்னாக்கா 30 லட்ச ரூபா. டோட்டலாக 90 லட்ச ரூபா நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து சும்மா ஒரு கால்குலேஷன் தான். கூடவும் வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வருஷம் தான் எடுக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம மாதம் வர நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான்.
அப்போ நம்ம போட்ட பணம் வந்து 10 லட்ச ரூபா, அதாவது 10,000 காயின். 10,000 காயினுக்கு வந்து நமக்கு கிடைக்கிற ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, டோட்டல் இன்கம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அதில் ஒரு 50 லட்ச ரூபா கிடைக்கும். டோட்டலாக 1,40,00,000 5 வருஷத்துல நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து காம்பவுண்டிங் பண்ணால் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நான் எனக்கு இப்போ வேண்டாம், எனக்கு 5 வருஷம் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அதே 10,000 காயினை நம்ம கால்குலேஷன் வச்சுக்கலாம். ₹100 ரேட்டில் போகும்போது 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். டோட்டலாக கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த 10,000 காயினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. 10,000 காயினுக்கு டோட்டல் உங்களுக்கு வந்து 40,000 காயின் கிடைச்சிருக்கும். அதாவது 30,000 காயின் வந்து ரிவார்ட் ஆகும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண 10,000 காயினும் ரெண்டும் சேர்த்து 40,000 காயின் கிடைச்சிருக்கும். அதோட வேல்யூ வெறும் ₹100 தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது கிடைச்சிரும். அதே இது ₹500 போயிருக்கு அப்படின்னா 2 கோடி ரூபா கிடைக்கும். அதே இது 5 வருஷத்துல இதோட வேல்யூ வந்து ₹1000 போயிருக்கு அப்படின்னா 4 கோடி ரூபா ப்ராஃபிட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 10 லட்ச ரூபா தான். இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னா, இது நம்மளோட நிறுவனத்தோட எல்லா தரவுகளும் நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம். இந்த தரவுகளை எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாமே கூகுள்ல கையில இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா யார் வேணாலும் போய் அது கேட்டீங்க அப்படின்னா ஏஐட்ட கேட்டா கூட உங்களுக்கு தகவலை கொடுத்துரும். இதுதான். இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 வருஷத்துல, அதாவது ஆரம்பிச்ச 2023ல இருந்து 30 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா வந்து மினிமம் வந்து ஒரு $10 வரை போகும் அப்படின்றத அவர் கொடுத்துருக்காங்க. இவங்க பெருசா 1 லட்சம் போகும் 10 லட்சம் போகும்னா அவங்க சொல்லலை. வெறும் ₹1000 போகும் அதிகபட்சம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்யூனிட்டி டெவலப் ஆகிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதை தாண்டி பெருசாக போயிடும் அப்படின்றதான் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். அதாவது 2030 $10 போகும் அப்படின்றது கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்டருக்கு உண்டான விஷயம். இது பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இது மூலமா நம்ம எப்படி வருமானம் ஈட்டலாம், 2வது வருமானம் ஈட்டணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றது கம்பெனிஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. அதில் 3 விதமான இன்கம் நமக்கு கிடைக்குது. இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு கிடைச்சிரும். அடுத்து நம்ம ரெஃபர் பண்றதுக்கான லெவல், அது போக growth லெவல், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். லெவல் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 மேட்ரிக்ஸ் பிளான். சும்மா 5 பேர் தான் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் 5 மேட்ரிக்ஸில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆள் ரெஃபர் பண்ணி கூட அந்த டீம் எடுத்துட்டு போகலாம். அது நம்மளோட டேலண்ட் தான். இதில் 5 லெவலுக்கு நமக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 10%, செகண்ட் லெவல் 5%, தேர்ட் லெவல் வந்து 3%, ஃபோர்த் லெவல் 2%, ஃபிஃப்த்லேருந்து 8th லெவல் வரையும் 1% கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் ஒரு பேர் சேர்த்தாலும் சரி, எவ்வளோ பேர் சேர்த்தாலும் சரி, அது 10%. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 காயின் உங்களுக்கு ஸ்டேக் பண்ணுறீங்க, ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 காயின், அதாவது 10,000 உங்களுக்கு ஸ்பாட்லேயே கிடைச்சிரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் 10% உங்களுக்கு ஸ்பாட்லேயே கிடைச்சிரும். 2வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 5% கிடைக்கும். 2வது லெவல் யார் அப்படின்னா, நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவர் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறது அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல், உங்களுக்கு 2வது லெவல், அதில் 5%. அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க 2வது லெவலில் கிட்டத்தட்ட 1250 காயின் வந்து நீங்கள் சேல்ஸ் பிஸ்னஸ் நடந்திருக்கணும். அதுக்கு மேலே வர ஒவ்வொரு காயினுக்கும் நமக்கு 5% அப்படின்றது கால்குலேஷன் தான் இது. அதே மாதிரி தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா இருக்கும். அடுத்து வந்து growth லெவல் கமிஷன் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து 5 லெவல் கொடுத்துருக்காங்க. growthல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25%. 25%ங்கிறது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல கிடையாது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அவங்ககிட்டருந்து வர ரிவார்ட்லேருந்து 25%. அதுக்கு வந்து மினிமம் 3 டைரக்ட் நம்ம கொடுத்துருக்கணும். செகண்ட் லெவலுக்கு வந்து 20%, 5 டைரக்ட் கொடுத்துருக்கணும். தேர்ட் லெவலுக்கு வந்து 15%, 7 டைரக்ட் கொடுத்துருக்கணும். ஃபோர்த் லெவல் 10%, 9 டைரக்ட். ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து 5%, 11 டைரக்ட் நம்ம கொடுத்துருக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இருக்கீங்க, 3 டைரக்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லெவல் வேணும் அப்படின்னா 3 டைரக்ட் வேணும். அப்போ இந்த 3 டைரக்ட் ரெஃபர் பண்ணிட்டு கீழே ஒரு டெய்ல் வரணும். டெய்ல் அப்படிங்கிறது 3 பேருக்கு மூலமாக யாராவது ஒருத்தர் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் வந்தாலும் சரி, வந்துட்டா நமக்கு வந்து 25% அவங்க வாங்குற ரிவார்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். 2வது லெவல் பார்த்தீங்க அப்படின்னாக்க 20%. ஃபர்ஸ்ட் லெவலில் 3 கொண்டு வந்தோம், செகண்ட் லெவலில் 5 பேர் கொண்டு வரணும் டைரக்டில். அதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் 1 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம பார்த்ததுல ஒரு டைரக்ட் இருந்தோம். இப்போ செகண்ட் லெவலில் 5 பேர் வரணும். அந்த 5 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க 5 பேர் மூலமாக ஒவ்வொருத்தர் கொண்டு வந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தர் மூலமாக 5 பேர் வந்தாலும் ஓகே தான். அப்படி வரும்போது 3வது லெவலில் ஒரு டெய்ல் வந்துச்சு அப்படின்னா இது வந்து growth லெவல் 2. இந்த மாதிரி 5 லெவலுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கு. 7, 5, 7, 1, அதே மாதிரி 9, 5, 7, 9, 1, 11, 5, 7, 9, 11, 1, இந்த மாதிரி 5 லெவலுக்கும் வந்து
நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, மாதம் மாதம் எந்த லெவலில் இருக்கமோ, இப்போ ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 50 காயின் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் டீம் மூலமாகவோ இல்லை அப்படின்னா டைரெக்டாகவோ நீங்கள் சேல்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரோத் லெவல் இன்கம் வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. டைரெக்டாக உட்காந்து பேசுனீங்கன்னா கன்ஃபியூஸ் இருக்காது. அது போக 100 கேபிகே காயின் கொடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம விர்ச்சுவல் லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம பாட் லேண்டில் அட்வான்ஸ் புக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து டிசிக்னேஷன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இருக்குது. டீம் கோஆர்டினேட்டர், டீம் கோஆர்டினேட்டர், டீம் லீடர், மென்டார், பிடிஎம், வைஸ் சான்சலர், அட்வைசரி கவுன்சில், விபி சேல், டைரக்ட் சேல். டைரக்ட் சேல் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப ஏர்லியரில் தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம கடக்கும்போது ஹியூஜ் இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இன்கம் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா 2013 கிரிப்டோ ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துருப்பீங்க. நிறைய காயின்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம நிறைய காயின்களை தவற விட்டுருப்போம். அதில் இப்போ நம்ம கேபிகே காயின் அப்படின்றது இந்த பொண்ணு கை காமிச்சிருக்காங்க. இந்த கேபிகே காயினை தான் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா பிகினிங்கில் இருக்கும், கம்மியான ரேட்டில் இருக்கும். இன்னைக்கு இது ரேட் ஹைக் ஆகும்போது இதோட வேல்யூ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்கள். ஆரம்பத்துல டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் தோணுச்சு. அப்போ எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு. 119 SX அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் அன்னைக்கே தங்க விலை 200 ரூபா கூட கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அது வந்து ரொம்ப பேர்டனா தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல டெக்னாலஜி மட்டும்தான் எங்களை இன்னைக்கு வளர்த்துட்டு போகுது. இதுல வந்து உங்களே நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள். நீங்க வந்து வாழணுமா வளரணும், உங்களை நீங்க கேட்டுக்கணும். வாழணும் அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதே பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்ல. சிறப்பா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அப்பா பண்ண தொழில காட்டிலும் இப்ப நம்ம நல்லா சம்பாத்தியம் பண்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு, கவனிச்சிருப்பீங்க. வாழணுமா வாழணும் அப்படின்னா நம்ம இருக்க பிஸ்னஸ் போதும் அப்படிங்கிறாரு. அது கரெக்டு தான். நம்ம ஓரளவுக்கு இப்போ சம்பாதிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு லைஃப்பை நம்ம ரன் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் வளரணும் அப்படின்னாக்க நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணணும், நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம பிளான் பண்ணணும், நம்ம பசங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் அப்படிங்கிற இதுக்கு எங்கே போகும் அப்படின்னா இன்னைக்கு ஃப்யூச்சரில் வர டெக்னாலஜியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் இதெல்லாம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த ரைட் சைடில் இருக்க ஸ்லைடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டமும் கடந்து வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மேலை நாடுகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆயில் தான் வந்து இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காங்க, பில்லியனியர்ஸாக இருக்காங்க அங்கே. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த டெக்னாலஜி வரும்போது இந்த ஆயில் அண்ட் கேஸை வந்து கரெக்டாக பயன்படுத்துனவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்க ஆட்டோமொபைல், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேவை வந்துட்டு இருந்தது. தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் சாஃப்ட்வேர். 1990 பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருஷத்தில் சாஃப்ட்வேர் யாரெல்லாம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே நல்ல கோடீஸ்வரன் ஆகிருப்பாங்க. உங்கள் பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்ன நெக்ஸ்ட் கிரிப்டோ அண்டு வெப்3. இன்னைக்கு வெப்3ல யாரெல்லாம் பயன் பண்ண போகிறோமோ அவங்க எல்லாருமே வந்து கிரிப்டோ யாரெல்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்க, இல்லை கிரிப்டோ ஸ்டேக் பண்ணுறாங்களோ, இல்லை வெப்3ங்கிற ஏஐ இருக்கட்டும், மெட்டாவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வெப்3 தான். இதுக்குள்ள யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இனி பில்லியனர் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்லாம் பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2025 26 வரையும் பாருங்களேன், அமேசானில் கிட்டத்தட்ட 30,000 பேரை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. ஆரக்கில் 30,000 பேர், இன்டெல், இந்த மாதிரி இந்த ஸ்லைடை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தெரியும். அதில் இவ்வளோ பேரும் வேலை இழந்திருக்காங்க. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் காலையில் நமக்கு வேலை இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியல. அந்தளவுக்கு தான் இப்போ இன்னைக்கு வேர்ல்டு நகர்ந்துட்டு இருக்கு. காரணம் என்னென்னா டெக்னாலஜி, ஏஐ. அப்போ யாரெல்லாம் ஏஐ கற்றுக்கல அவங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ரோபோட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுதான். இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஐடி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் நான் வேலை இல்லாமல் போகுமா, நமக்கு வேலை இருக்குங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. இந்த நடுவில் இருக்க இந்த வீடியோ மட்டும் ஒரு 6 செகண்ட் வீடியோ, அதை பாருங்க. நகர்ந்து போயிட்டு இருக்கு வந்து ரோபோ. அது வந்து தெருக்கூட்டுறது, அந்த கிளீன் பண்ணுற ரோபோ தான் அது. அவர் வந்து தூய்மை பணியாளர்.
அவருக்கே வேலை இல்லை. அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருப்போம் அப்படின்றத பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் காலகட்டம் நகர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த 5 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டை சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னாக்க நாளைக்கு ஃபியூச்சரில் நமக்கு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதே மாதிரி சிஓ அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட சிஓ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு 2030க்குள்ள இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி நபருக்கு வேலையெல்லாம் போயிடும். அப்போ யாரெல்லாம் இந்த ஸ்கில்ஸை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்விடியாவோட சிஓ அவரும் அதுதான் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் ஏஐ டூல்ஸை பயன்படுத்தலையோ இது எல்லாருக்குமே வந்து வேலை இருக்காது அப்படின்றத என்விடியா சிஓவும் 2030க்குள்ள இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே என்விடியாவோட சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த 20 வருஷத்துல 1990லேருந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில 20 வருஷத்துல நடந்த வருமானங்களை விட இந்த 5 வருஷத்துல எல்லாரும் வந்து வருமானத்தை ஈட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா இந்த டெக்னாலஜியை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது மூலமா அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மில்லினியர்ஸ் பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உலகத்துல எவ்வளவு பேர் கோடீஸ்வரர் இருக்காங்க அப்படின்றது. இப்போ யுனைடெட் ஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்காங்க, ஆனால் கோடீஸ்வரம் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 மில்லியன் இருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கர்சர் மூவ் பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்க 850 ஆயிரம் நபர்கள் மட்டும்தான் வந்து இருக்காங்க. அப்போ இதெல்லாமே வந்து இனி டெக்னாலஜி வைஸாக நம்ம மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மில்லியனியர்ஸ் நமக்கு வரும் அப்படின்றது ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாரும் கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி கோடீஸ்வரர் ஆகுறாங்க? இப்போ பணக்காரங்கெல்லாம் பணம் சேருது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா த ரிச் கெட் ரிச்சர் பிகாஸ் த புவர் திங் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ ஸ்கேம்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு பணக்காரனும் பணக்கார காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் அது என்ன சரியா தவறான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிறைய இடத்துல ஸ்கேம்ல ஏமாந்து போகாம அது எந்த அளவுக்கு பார்க்கணும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பயணிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு உள்ள போறோம். அது எதையுமே நம்ம ஆராய்ச்சி பண்றது இல்லை. போய் ஏமாந்து வெளியில வரும்போது அது எல்லாமே ஸ்கேம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம ஸ்கேம்னு சொல்லி உதாசீனப்படுத்திடுறோம். அப்ப எப்படி நமக்கு பணம் சேரும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எப்படி இன்கம் பண்ணலாம் அப்படின்றது நம்ம டீம் லீடர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நிறைய கம்பெனிஸை நம்ம பார்த்துருக்கோம். சிஓ இருக்கட்டும், நம்ம டீம் லீடர்ஸாக இருக்கட்டும், நம்ம அப்ளையன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுத்துட்றாங்க. அதுவும் நம்ம மகாராஜா சார் டீம் கீழே வர்றோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே அவர் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டுமே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காமல் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமை